Hello all, welcome back to my channel arokiyanalamnaadi. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் மஷ்ரூம் மஞ்சூரியன் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் 2 பாக்கெட் காளான வாங்கி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட இப்போ நம்ம இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். 6 டேபிள் ஸ்பூன் மைதா flour ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இப்போ அரிசி மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். உப்பு 1/2 டீஸ்பூன். இப்போ மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டா வாட்டர் விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நான் கொஞ்சம் எக்ஸஸா விட்டுட்டேன், இப்படி வரக்கூடாது. நான் இப்போ லைட்டாக அரிசி மாவு மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நல்லா கடாயில் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிரித்து போடுங்க, ஏன்னா ஒட்டி வரக்கூடாது. நல்லா ஆயில் ஹீட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ஒரு பேப்பர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரை பண்ணியாச்சு. மஷ்ரூம் மஞ்சூரியனுக்கு எப்பயுமே அந்த மஷ்ரூம் ஒரு கிறிஸ்பினஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு டைம் நல்லா ஆயிலில் ஹீட் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டே நம்ம பொரிச்சு எடுத்துருக்கலாம், பட் இருந்தாலும் அந்த ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்காது. இப்போ கொஞ்சமாக ஒரு பேனில் ஆயில் விட்டு குட்டி குட்டியாக பூண்டையும் இஞ்சியும் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 பாக்கெட் காளான் யூஸ் பண்ணியிருக்கிறனால 1.5 பெரிய வெங்காயத்தை ஃபைன் சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சூரியனுக்கு எப்பயுமே ஆனியன் வந்து அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக குக்காக வேணாம், செமி குக்காக இருந்தால் போதும். நல்லா வணக்கி விடுங்க. நான் இப்போ இதில் பிளாக் பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ரெண்டு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக க்ரீன் சில்லி சாஸ், கொஞ்சம் சால்ட். சோயா சாஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சாஸ் எல்லாம் ஆனியன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணியில் கலந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா நம்மளுக்கு மஞ்சூரியனாவே ஒரு திக் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டெப்பை பண்ணுறோம். கொஞ்சமாக நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த மஷ்ரூம்லாம் ஆட் பண்ணிடலாம். அந்த சாஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வணக்குங்க. ½ டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியான ஒரு மஷ்ரூம் மஞ்சூரியன் நம்ம வீட்டிலே இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மலாக கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட கார்னிஷிங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்துக்கோங்க. நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளை மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தால் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி